ஹலோ ஆல் வணக்கம் பீடா. வெல்கம் டு தி ஷோ. ப்ரிவ்யூ மேட்ச்சு டெல்லி வர்சஸ் கேகேஆர் ஃபிரோஷா கோட்லா. இப்போ தான் வந்து டெல்லி ஆர்சிபியோட தோத்தாங்க அதே வென்யூவில். திருப்பி கேகேஆர் வந்திருக்காங்க. கேகேஆர் வந்து மழை பெஞ்சு வந்திருக்காங்க. அந்த சேஸ் வந்து எப்படி வேணாலும் போயிருக்கலாம். பஞ்சாபோட சேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு ரெண்டு பேரும் சொன்னோம். பட் வி நெவர் நோ த ஆன்சர். நம்ம ஏன்னா மேட்ச் கால்ட் ஆஃப் ஆட்டனால. ஸோ அந்த கேகேஆர் இங்கே வந்திருக்காங்க டெல்லிக்கு. டெல்லி தோத்துட்டு இங்கேயே இருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? ஆனஸ்டி சொல்றேன், கேகேஆரும் பாத்தீங்கன்னா மும்பை மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த காம்பினேஷன் வந்து செட் ஆக மாட்டேங்குது. இப்ப எவர் சே தட் தட் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட் அண்ட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க வரமாட்டாங்கன்னு சொன்ன பிளே ஆஃப்ஸுக்கு நீங்களும் அதை ஒத்துக்கிட்டீங்க. ஓகே, நம்மளை சர்ப்ரைஸ் பண்ண டீம் டிசி மட்டும்தான். DC and Sunrisers is the only one with a surprised honest on our reviews, but DC has been strategically magnificent. திருப்பியும் சொல்றேன், அவங்க போலிங்கை வச்சு அவங்க ஜெயிக்கிறாங்க. லக்னோ ஒரு சில மேட்ச் பேட்டிங் வச்சு ஜெயிச்ச மாதிரி இவங்க போலிங்கை வச்சு ஜெயிக்கிறாங்க. பட் அதுக்காக உங்களுக்கு வந்து யூஆர் ரியலி புட்டிங் a below par score on true pitches on the Roman news like Delhi. யூ ஆர் கோயிங் டு ஸ்ட்ரகிள், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தேர் கோயிங் டு பி த ரிசீவிங் எண்ட். ஏன்னா கேகேஆர் பாத்தீங்கன்னா தி பொசஸ் பொட்டன்ட் பேட்டிங் லைனப், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு சிலர் வந்து ஃபார்முக்கு இல்லாம இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. தே மைட் கம் டு ஃபார்ம் அட் எனி டைம். குர்பாஸ் மாதிரி ஒரு ஆள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. ரோமான் பவல் மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸஸ் எடுத்துன்னு வராங்க. டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர்ஸ் 25 பால் ஆட்டாங்கன்னா மேட்சோட கம்ப்ளெக்ஷனை மாத்திருவாங்க கம்ப்ளீட்டா. ஸோ யூ நெவர் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இப்போ டெல்லி வில் பி ஃபீலிங் அ லிட்டில் பிட் லோ தட் யூனோ இந்த லாஸ்ட் 3 கேம்ஸ் வே திங்ஸ் ஆஃப் கான். ராஜஸ்தானோடையும் பார்த்தீங்கன்னா டெல்லிங்கி ராஜஸ்தான் கேவ் இட் அவே, அந்த மேட்சும் தோக்க வேண்டியதுதான் இவங்க. ஸோ அன்பார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டிங் வந்துட்டு அந்த போலிங் எந்த அளவுக்கு மேலே எழுந்து நிற்கிறாங்களோ அந்த மாதிரி பேட்டிங் வரமாட்டேங்குது. இஃப் யூ ஆர் கோயிங் டு எரர் அகேன்ஸ்ட் அ டீம் லைக் கேகேஆர் விச் இஸ் காட் அ புல்டோஸ்ட் பேட்டிங் லைனப் அண்ட் வித் குட் டூ ஸ்பின்னர்ஸ் டு கோ, இட் இஸ் கோயிங் டு பி அ ப்ராப்ளம். டெல்லியில முன்னாடியே சொல்லிட்டோம், 205 கீழே நீங்க அடிச்சீங்கன்னா வாய்ப்பே கிடையாதுன்னு. 40 ரன் ஷாட்டு, ஈஸிலி பீட்டன் பை ஆர்சிபி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதுல வின் ஃபேக்டர் அப்படின்றத கிளீனா சொல்லிட்டோம். 11 ஓவர்ல செட் பண்ணிட்டு கடைசியில வந்து எப்படி ஆட போறீங்க, 12 to 20. அதுக்கப்புறம் போலிங் இன் பவர் பிளே போன தடவை தட் வாஸ் அ வெரி மேஜர் ரீசன். இன்ஸ்பைட் ஆஃப் தெம் போலிங் வெல் அண்ட் பிக்கிங் அப் விக்கெட்ஸ், தட் 160 வாட் தே ஸ்கோர் இஸ் 45 ரன்ஸ் லெஸ் தேன் த ஆவரேஜ் வினிங் ஸ்கோர். யூ ஆர் நாட் கோயிங் டு வின். ஸோ இந்த ரெண்டு வின் ஃபேக்டர். இப்போ டெல்லி பார்த்தீங்கன்னா எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அந்த பேட்டிங் ஆர்டர்னா நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் பண்ணுவாங்களான்னு. ஐ திங்க் தேர் வெரி கன்வின்ஸ்ட் வித் வாட் தேர் கோயிங். ஃபாஃப் டு பிளஸி ஸ்பிட், ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஃபாஃப் டு பிளஸி, அபிஷேக் போரட், கருண் நாயர், KL ராகுல், ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், அப்படி அங்கங்கே வருவாங்க. அபிஷேக் சர்மா, விப்ராஜ் நிகம், மிச்சேல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், அபிஷேக் சர்மாவா? குல்தீப் யாதவ், முகேஷ் குமார் அண்ட் துஷ்மட்டா சமீரா. இடையில அபிஷேக் சர்மான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்ல இல்ல, முகேஷ் குமார் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஓகே. உங்களுக்கு உங்களுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நான் சார் நான் அப்படிதான் பார்ப்பேன். ஓகே, மோஹித் சர்மா மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு கட்டாந்தர பிச்சில் 6 பால் ஒரு ஓவர்ல டிஃப்ரெண்டா போடக்கூடிய ஒரு போலரை நான் வச்சுப்பேன். தட் இஸ் கோயிங் டு பி பொட்டன்ட் ஃபார் மீ. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, முகேஷ் குமார் ஒரு கன்வென்ஷனல் ஸ்ட்ரைக் போலர். அவர் எப்படின்னா 4 ஓவர்ல 33 ரன் 3 விக்கெட் எடுப்பாரு, 4 ஓவர்ல 49 போவாரு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஸ்டார்க் மாதிரி ஒருத்தர் அடி வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இவரும் சரியா போடலன்னா டோட்டலி திங்ஸ் வில் ஃபாலோ அவுட் ஆன் ஸ்பின்னர்ஸ். திஸ் இஸ் த வென்யூ வேர் ஸ்பின்னர்ஸ் எக்கானமி இஸ் மோர் தேன் ஃபாஸ்ட் bowlers, நாட் இன் மெனி வென்யூஸ் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கட்பட் பண்ற ஒரு போலர் அவங்க யோசிக்கணும். பண்ணுவாங்களா? ஐம் சர்டன்லி நாட் ஷூர். அதை அவங்க பண்ணலன்னா கூட நான் பெருசா குறை சொல்ல மாட்டேன். நான் அந்த திங்க் டேங்க்ல இருந்து யோசிப்பேன், ஓகே இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப் பயங்கர டீப்பா ஆடுறாங்க, நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கலாமே அப்படின்னு. அதை பண்ணுவாங்களா? ஐ எம் நாட் ஷூர் அபவுட் இட். இப்போ இங்க இல்ல, கேகேஆர் பாத்தீங்கன்னா, மோஹித் சர்மா இம்பாக்ட்ல இருந்தார் தெரியுமா போன மேட்ச். அவர் தான் வர மாதிரி அவங்க ஒரு மிட் இன்னிங்ஸ்ல பதானி சொன்னதும் அதே தான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் வந்து எங்களுக்கு கிளிக் ஆயிருச்சு அப்படின்னா பவுலர் தான் நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரே பவுலர் அவர் தான் இருந்தார். சி நான் தான் சொல்றேனே, ஐ ரேட் முகேஷ் குமார். நான் இப்பவும் சொல்லிட்டே இருப்பேன், இந்தியன் டீம் எடுக்கணும், டெஸ்ட் ஆடணும்னு தான் சொல்லிட்டே இருப்பேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு முகேஷ் குமார், வெரி குட். ஆனா எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பேட்ஸ்மேனை திங்க் பண்ண வைக்கக்கூடிய ஒரு திறமசாலி, ஒரு ஒரு யோசிச்சு போடுற ஒரு போலரை எடுத்துட்டு வரணும்.
to have more variety on a pitch which is not going to help either spinners or fast bowlersன்றதுனால நான் சொல்றேன். பட் ஐ டோன்ட் நோ வெதர் தேர் கோயிங் டு டூ தட். மேபி உங்களுக்கு இந்த இம்பாக்ட்ஸ் ஆஃப் இந்த பேட்ஸ்மேன் இதை வச்சுட்டு அது எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அது உங்களுக்கு அதுக்கு அவங்களுக்கு பீஃப் அப் பண்ணணும்னா அந்த மாதிரி யோசிக்கிறேன்னா கேஎல் ராகுல முன்னாடி இறக்குனீங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து சான்ஸ் இந்த கொலாப்ஸுக்கு இருக்கவே இருக்காது. தென் யூ கேன் ஆட் தட் எக்ஸ்ட்ரா பவுலர் ஒன்லி தென் யூ கேன் டூ தட். ஏன்னா நீங்க வந்துட்டு முன்னாடி வந்து கொஞ்சம் ரஸ்டியா இருக்கு, 100 கூட அடிக்கலாம். அபிஷேக் பொருள் எல்லா பாலையும் அடிக்கிறாரு. கருண் நாயர் பாவம் ஒரு மேட்ச் ரன் அவுட் ஆயிட்டாரு, ஒரு மேட்ச் அடிக்கல. ஐ வில் நாட் ஹாவ் அ ப்ராப்ளம் வித் தட். ஐ ஃபீல் கேஎல் ராகுல் கேன் பி யூட்டிலைஸ் பெட்டர். பார்ப்போம். இவங்களுக்கு போன மேட்சே இந்த இதான் பிளேயிங் லெவல் இருக்கணும்னு சொன்னோம், கரெக்டா அவங்க கொண்டு வந்தாங்க. அதுல எந்த சந்தேகமும் இட்ஸ் கோயிங் டு பி குர்பாஸ், சுனில் நரேன், அஜிங்கியா ராணே, வெங்கடேஷ், அங்குஷ் ரகுவன்ஷி, ரஹ்மான் பவல், ரிங்கு சிங், ஆண்ட்ரி ரசல், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, சேத்தன் சக்காரியா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இந்த 12-20 பீஃப் அப் ஜாப்னா என்ன ரெண்டு வின் ஃபேக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 12-20 பீஃப் அப் ஜாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த உடனே ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. கருண் நாயர் ஹஸ் பீன் அன்பார்ச்சுனேட்லி கெட்டிங் அவுட் பட் இஸ் இன் ட்ரெமெண்டஸ் ஃபார்ம். ஃபாஃப் கொஞ்சம் ஸ்கிராச்சியா இருந்தாலும் ஃபாஃப், அபிஷேக் போரல். அதுக்கப்புறம் இந்த பீஃப் அப் ஜாப் அப்படின்னு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் இஸ் he a power hitter? Don't know, but he can bat. Tristan Subs, yes, a power hitter. Viprajinigam has come new. He's definitely got that in him to really go ahead. So இப்போ இவங்களோட இந்த கீழே இருக்கிற இவங்களை பார்த்தீங்கன்னா அசுதோஷ் சர்மா, எஸ் a match winner. பட் கம்பேர்ட் டு கேகேஆர், கேகேஆர் அன்பார்ச்சுனேட்லி இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, என்ன சார் கேகேஆர் பேட்டிங் நீங்க தான் சொல்றீங்க, கிளிக்கே ஆலன்றீங்க, அப்புறம் இது பண்றீங்க. பட் நோ மேட்டர் வாட், இஃப் யூ see that they're keeping Ankush Raghuvanshi at the end, Ankush Raghuvanshi, ரோமான் பவல், ரிங்கு சிங், ஆண்ட்ரி ரசல். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இது ரொம்ப பவர் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல போலிங் போடுறது, ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்னா அந்த எட்ஜ் டெல்லி இருக்கு, ஹோம் அட்வான்டேஜ். லாஸ்ட் கேம் அவங்க சரியா ஆடல, ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட், பட் ஐம் எக்ஸ்பெக்டிங் தெம் டு கம் பேக். ஸோ ஐ ஃபீல் டெல்லி வில் ஹவ் அ ஸ்லைட் எட்ஜ் ஆஃப் 50-48. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பிடாக் எனக்கு என்னமோ கேகேஆர் ஒரு செம ஸ்பார்க் லாஸ்ட் மேட்சே காமிச்சாங்க, கேகேஆர் வில் அப்செட் டெல்லின்றீங்களா? அதான் சொல்ல போறீங்க? டெல்லி ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா கேகேஆர் தான் ஜெயிப்பாங்க பீடா, எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. கேகேஆர் வந்து இப்போ அதான் அவங்களுக்கு வந்து தே ஹாவ் லாட் டு ப்ளே ஃபார். கேகேஆர் வந்து ஒரு அடி அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். டெல்லி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ற ஃபேஸ்க்கு வராங்க, கொஞ்சம் 2-3 கேப்ஸ் தெரியுற மாதிரி இருக்கு. ஸோ ஐ திங்க் கேகேஆர் மே வின் திஸ் பீடாக், பட் பர்சனலி ஐ வாண்ட் டெல்லி டு வின், பட் கேகேஆர் வில் வின் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி பேசிட்டோம், அப்படியே ஃபேண்டசிக்கு போலாமா? இப்ப இது சொல்லிட்டேன், வாட் அ நைட் மேர் ஃபார் bowlers, போத் ஃபாஸ்ட் bowlers அண்ட் ஸ்பின்னர்ஸ் சொல்லிட்டேன். இட்ஸ் கோயிங் டு பி ட்ரூ பேட்டிங் பேட்ச். ஒன்லி இந்த மேட்ச்ல தான் அன்பார்ச்சுனேட்டா ஆர்சிபி டிசில டிசி couldn't really put up a score. ஆர்சிபி after being 20 for 3 recovered to win comfortably போது you know there is not much for the bowlers. அப்படிங்கிறது யூ டு பி வெரி கேர்ஃபுல். சுனில் நரேன் மாதிரி ஒருத்தர் எடுங்க, ஏன்னா முன்னாடி ஓப்பனிங் ஆடுறாரு, போலிங் 4 ஓவர் போட்டுரு, எந்த பக்கம் வந்தாலும் ஏதாவது கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்துடும். கேஎல் ராகுல் எடுங்க, ஐ பிக் கேஎல் ராகுல், ஐ பிக் கருண் நாயர், ஐ வில் பிக் ரமானுல்லா குர்பாஸ். எனக்கு என்னமோ குர்பாஸுக்கு படும் அப்படின்னு தோணுது. அண்ட் மை லாஸ்ட் பிக் இஸ் கோயிங் டு பி வருண் சக்கரவர்த்தி. நீங்க யாரை வச்சு பிக் பண்ண போறீங்க எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. ப்ளீஸ் கேரி ஆன். ரசல் வச்சு ஸ்டார்ட் பண்றேன். போன தடவை நான் எடுத்தேன், ஒரு விக்கெட் எடுத்தாரு, டெத்தில் நல்லா போட்டாரு. ஆக்கர் இங்கிலீஷ்க்கு வந்து அவ்வளோ குவைட்டா போட்டாரு, ஆக்கரை கரெக்டாக நெயில் பண்ணாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பிக்கு வந்து ஆண்ட்ரே ரசல். அக்சர் பட்டேல் விட முடியாது, என்னதான் இருந்தாலும் அவர் நம்பர் 4 வந்துடுறாரு, bowling போட்டுடுறாரு. அதனால அக்சர் பட்டேல் 2, குல்தீப் யாதவும் விட முடியாது, இந்த மாதிரி ஒரு வென்யூலையும் அடிக்க பார்த்து அவுட் ஆவாங்க. 3 மிச்சல் ஸ்டார்க்கும் வந்து அமாங் விக்கெட்ஸ், போன மேட்ச் விக்கெட் எடுக்கல, பட் ஸ்டில் ஸ்டார்க்லாம் வந்து விட முடியாது எடுக்காம. ஸோ ஸ்டார்க்கு, குல்தீப், அக்சர் இந்த சைடு, அந்த பக்கம் ரசல் கூட வந்து யார் எடுக்கணும்னே நரேன் நீங்கள் எடுத்துட்டீங்க. இது தவிர நான் வந்து வைபவ் வர ஹர்ஷித் ராணா 2 பேரில் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம வியூவர்ஸ்க்கோட டிஸ்கிரிப்ஷனுக்கே விட்டுறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபேண்டசி பிக்ஸு. ஸோ ஃபேண்டசி பார்த்தாச்சு, காம்பினேஷன்ஸு, கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க. நீங்கள் வந்து டெல்லி ஸ்லெண்டர் எஜ்ஜு சொல்லியிருக்கீங்க, நான் கேகேஆர்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இந்த மேட்சை பற்றி உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? நீங்க சொன்னது வந்து ஒரு டாப் கிளாஸ் பாயிண்ட். ஓகே, ஸ்க்ரூஸ் கம்மிங் ஆஃப்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்போர்ட்ஸ்ல ஸ்க்ரூஸ் கம்மிங் ஆஃப். எனக்கும் ஒரு மாதிரி அந்த ஒரு பயம் எனக்கு இருக்கு. ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு அந்த
அத்தாரிட்டிவ் கிரிக்கெட் அவங்க லாஸ்ட் 3 மேட்சா ஆடல. எனக்கும் அந்த பையன் இருக்கு. இந்த மேட்ச் ஐ சரி, டோன்ட் வாண்ட். நடராஜனை பத்தி பேசவே இல்லையே. நடராஜன் எல்லாம் உள்ள கொண்ற மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஐடியா இருக்கா உங்களுக்கு? அவர் இன்னும் ஃபிட்டா இல்லையான்னு எதுவுமே சொல்லவே மாட்டேன்றாங்க. நியூஸே அங்கதான் பாஸ்கெட் இருக்காரு, டகவுட்ல தான் இருக்காரு. அங்கதான் சார் இருக்காரு. இப்ப ஃபாஃப் டூப்ளசி பத்தியும் they didn't tell anything. அதான் நான் சொன்னேன், இந்த நியூஸே எதுவும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட் டைம் இம்பாக்ட் ஷிப்ல ஃபாஃப் டூப்ளசி ஆர் டானவன் ஃபெரேரான்னு ஃபாஃப் டூப்ளசி வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. ஒரு சமயம் நியூஸ்ல எல்லாம் உங்களுக்கு வரும், இந்த மாதிரி சோ அண்ட் சோ ஜாயின் த டீம், சோ அண்ட் சோ ரெடி டு பிளே, சோ அண்ட் சோ பிராக்டிசிங், அவங்களே சோஷியல் மீடியால போடுவாங்க நடராஜன் போலிங் போட்டு. அந்த மாதிரி எந்த நியூஸுமே இல்லை டு பி ஆனஸ்ட் வித் யூ. ஸோ யூ காட் நோ ஐடியா. அண்ட் இப்போ மோஹித் சர்மா, நல்லா பட்ட மோஹித் சர்மாக்கே இடம் இல்லைங்கும்போது இவர் எப்படி வருவார்? முகேஷ் குமார் cannot be சைட் லைன் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒன் பேட் பெர்ஃபார்ம். ப்ரீவியஸ் மேட்ச் 4 விக்கெட் எடுத்தாரு. அப்படிங்கும்போது ஐ டோன்ட் சி எனி சேஞ்ச் கம்மிங் இன். எனக்கும் கொஞ்சம் அப்படியே அந்த நட்டு கழண்டு வர்ற. இன்னொன்னு சொல்றேன், இந்த மேட்ச் அடி வாங்கினாங்கன்னா கப்புன்னு பிளே ஆஃப்ஸ் கொஞ்சம் தூரத்துல இருக்கிற மாதிரி ஆயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லைட்டா எட்டி பாக்குற மாதிரி ஆயிடும். ஆல் ஆஃப் சடன் நான் டாப் 2ல முடிக்க போறேன், அன்பீட்டனா இருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி ஆயிடும். ஐ டோன்ட் வாண்ட் தெம் டு கெட் இன் டு தட் சுச்சுவேஷன். சேம் டைம் பாவம் கேகேஆர். போன மேட்ச் தான் சொல்றேன், என்னோட ஒப்பீனியன் அது, நீங்களும் தான் சொன்னீங்க ஒருவேளை சேஸ் பண்ணிருப்பாங்க. நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு பஞ்சாப் கிங்ஸ். ஐ ஃபெல்ட் இந்த பிச்சர்ஸ் டூ குட். கேகேஆர் மைட் ஹவ் சேஸ்ட் இட். ஒரு பாயிண்ட் போயிடுச்சு. இப்ப அடி வாங்கிட்டாங்கன்னா தேர் கோயிங் டு ஜாயின் த கார்ட்வாலிட்டி லிஸ்ட். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த சான்ஸும் கிடையாது. தே ஆர் த லாஸ்ட் சான்ஸ். அதனால லெட் அஸ் see what இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நான் வந்து என்னோட எட்ஜ் இவங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்க வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. உங்க ஃபேண்டசி சொல்லிட்டீங்க. லெட் அஸ் see what is going to happen. We'll come back and do a review whether KKR still in the tournament or Delhi, which is going to see the window of playoffs from a further distance point of view after the loss against RCB அப்படின்றத உங்க ஆக்டோபஸோட வந்து ரிவ்யூ பண்ணுவோம். Until then, thanks a lot and bye bye.